சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். அதான் டெபினிஷன். இந்த 5 சொற்களை கொண்டுதான் இந்திய அரசு என்றால் என்ன? இந்திய அரசு என்றால் இறையாண்மையுள்ள, சமதர்மம் உள்ள, மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு. அதுதான் இந்திய அரசு, யூனியன் கவர்மெண்ட். நம்ம மத்திய அரசு மத்திய அரசு சொல்றோம் இல்லையா? அந்த மத்திய அரசுடைய விவரம் அரசியலமைப்பு சட்டத்தில் அத டெஃபினிஷன், அதற்கான விளக்கம் இதுதான். அதுல இருக்கிற 2 சொற்கள் இருக்கிறதே, இந்த 2 சொற்களையும் நீக்கணும்னு சுப்பிரமணிய சாமி கேஸ் போட்டிருக்காரு சுப்ரீம் கோர்ட்ல. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். RSS இருந்தாலும் RSS இல்லாவிட்டாலும் மேலாதிக்க சமூகமாக இருக்கிற பார்ப்பன குடியில் பிறந்தவர்களின் உளவியல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்திரா காந்தி அம்மையாரால் நுழைக்கப்பட்ட அல்லது உள்ளே செருகப்பட்ட அந்த 2 சொற்கள்